கழிக்கிறோம். கதை நாயகி இனியா அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் நடிகர் சி ரெங்கநாதன் அவர்களை அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, சோஷியல் மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கின்ற பிரம்மாக்களே, இந்த திரைப்படம் உருவாக துணையாக இருந்த என்னுடைய கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லோரையும் வருக வருக என்று அழைக்கிறேன். முதல்ல நான் சொல்ல வேண்டியது மிஸ்டர் விஜய் ஆண்டனி. வேற யாரா இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க. 102 டிகிரி 103 டிகிரி ஜுரத்தோட என்ன சிரிக்கிறீங்க? உண்மையில் நிறைய வேலையை இழுத்து போட்டுக்கிட்டார். ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார், சக்சஸ்ஃபுல்லாக இருந்தவர். நடிகர் ஆனார், ஓகே, அதில் சக்ஸஸ் ஆனார். தயாரிப்பாளர் ஆனார். இப்போ எனக்கு போட்டின்னு சொல்ல முடியாது. நான் ராஜேஷ் பொன்ராம் இவங்களுக்கெல்லாம் போட்டியாக டைரக்டராக வந்துட்டார். நிறைய வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு, ஆனால் அவரை கேட்டால் என்னால் முடியும், நான் அதில் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை இங்கே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் அவர். அந்த எனர்ஜி எப்பவுமே. விஜய் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்க சார், நல்லா இருக்குங்க சார். அந்த வைப்ரேஷன். நாளைக்கு படம் ரிலீஸு. இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் 8th படிச்சுட்டு இருக்கும்போது காமன்கோட்டையில் பரீட்சை எழுதுறது பக்கத்தில் திருப்பாச்சின்னு நினைக்கிறேன். அங்கே பரீட்சை எழுதணும். அதான் சென்டர், எக்ஸாம் சென்டர். அங்கே ஒரு ரிலேஷன் வீட்டில் இருந்து டெய்லி எல்லா பரீட்சையும் எழுதிட்டு வர்றேன். மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் படம் பார்க்குறேன். நைட்டு படம் பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு எக்ஸாம் எழுதினேன். பொய்யில்லை, என் சர்டிஃபிகேட் இருக்குது 100க்கு 100. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போது எனக்கு இருந்த வாத்தியார் சொன்னது, நீ வருஷம் பூரா ஒழுங்காக படிச்சின்னா பரீட்சைக்குன்னு தனியாக படிக்க வேணாம் அப்படின்பாரு. அது ஒரு பெரிய உண்மை. வருஷம் பூரா ஒழுங்காக படிச்சின்னா பரீட்சைக்குன்னு தனியாக உட்காந்து நீ மார்க்குன்னு படிக்க வேணாண்டா.
அதைத்தான் நான் வந்து டென்ஷனே வேணாம் விஜய், என்ன உழைச்சிட்டீங்க, ஃபுல்லாக உழைச்சாச்சு. இந்த உழைப்பை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா அந்த உழைப்புக்கு கடவுள் கூலி கொடுப்பா. நீங்க ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்க இந்த 101 டிகிரிக்கு வந்துடும், நார்மலுக்கு வந்துடும். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரக்கனி எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் அழகாக கனி பழம் கனின்னு ரொம்ப அழகாக கூப்பிடக்கூடிய சமுத்திரக்கனி அவர்கள் இந்த படத்தின் கதாநாயகன். இப்போ சமீப காலமாக அவரை தமிழ்நாட்டில் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆந்திராவில் டென்ட் போட்டு உட்காந்துட்டார். என்னமோ தெரியல, இன்னைக்கு அதிர்ஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு சாயந்தரமே போகிறேன் அண்ணார். சார் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், ஏன்னா படம் முடிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி வந்துருச்சு, ப்ரமோஷனே பண்ணலை, அதனால் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். வச்சுக்கங்க சார், அப்போ நைட் இருந்துட்டு காலையில் நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னாரு. தமிழ்நாட்டை மறந்துடாதீங்க சார், அங்கே நிறைய சம்பளம் கொடுப்பாங்க தெரியும் எனக்கு. என்ன தெலுங்கு படம் நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். வணக்கம் சார். பர்த்திவரன் சரவணன் அவர்கள் வர வேண்டியவர், என்ன காரணமோ தெரியல வரல. முதல்ல இந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஒரு ஆன்டி கேரக்டர், பயங்கரமான ஒரு வில்லன், பயங்கரமான ரொம்ப இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஃபுல்லாக கதையை நேரேட் பண்ணேன். ஜென்ரலாக ஹீரோவோட வில்லனை விட ஹீரோவுக்கு தான் அதிகமான பவர் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அது உல்டாவாக இருக்கும், வில்லனுக்கு தான் அதிகமான பவர் அப்படின்ட்டு இருக்கும். அதை கேட்டுட்டு ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டார். டப்பிங் பார்த்துட்டு என்னை பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னாரு. ஓகே, அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு நன்றி. இனியா சாட்சி அகர்வால். பொதுவாக இந்த ஹீரோயின்ஸ் வந்து நடிக்கிறதோட சரி, அதுவும் கடைசி நாள் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும். அவங்களுக்கு நடிக்கிறதோட சரி, டப்பிங்க்கு வரமாட்டாங்க, வேற ஆள் போட்டுக்கிறணும். ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, கேட்டால் அதுதான் எங்கள் ஸ்டைல் அப்படின்றாங்க. ஆனால் இனியா சாட்சி அகர்வால் 2 பேரும் எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான நடிகர்கள். நல்லா நடிக்கிறதால மட்டும் இல்லை, கரெக்ட் டைமுக்கு வர்றது மட்டும் இல்லை. இதோ நான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன் அண்ணா. அப்படியா சார், இன்னைக்கு நோட் பண்ணிக்கிட்டேன் சார், அந்த டேட் உங்களுக்கு தான் பிளாக் பண்ணிட்டேன் சார். இனியா சொன்ன வார்த்தை. நன்றி. சாட்சி அகர்வால் அதை விட மேலே, ஒரு படி மேலே. சார் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே அடுத்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாமா சார் அப்படின்னாங்க. ஓகேம்மா, கனி சார் ஓகேன்னா அங்கேயே வந்து எல்லாம் கதையும் ரெடி. அப்படின்ட்டு வந்திருக்கேன். பெரியவங்கெல்லாம் மிஸ்டர் சேவியர் பிரிட்டோ என் உறவினர் அப்படின்றதெல்லாம் அப்புறம். சேவியர் பிரிட்டோ பக்கத்தில் வந்து மிஸ்ஸஸ் சேவியர் பிரிட்டோ, என்னுடைய தங்கையின் மகள்.
அதாவது சேவியர் பிட்டோ இண்டேவ் கெரி இண்டேவ் லாஜிஸ்டிக் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி, ஷிப்பிங் ஃபார்வர்டிங் கம்பெனி, அதனுடைய சேர்மன் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ். நான் நினைக்கிறேன் ஒரு 6000 பேர் 7000 பேர் இருப்பாங்களா வேலை குறைச்சி சொல்கிறணும். அத்தனை பேர் வச்சு கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் மேனுக்கு சினிமா மேலே ஒரு காதல் இப்போ இல்லை, ஆரம்பத்திலேருந்தே. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கும் போல இருக்கு. அது கல்யாணம் பண்ண பிறகு தான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார். இன்னைக்கு அதனுடைய ஆசை என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு முன்னாடி, அதாவது இன்னும் முதல்ல இருந்து வரணும். 93 விஜய் படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார். நான் அவங்க பேர்லேயே அந்த படங்கள் எடுத்தேன். பிவி கம்பைன்ஸ், பிரிட்டோ, விமலா, ரசிகன், தேவா, விஷ்ணு என்னும் 3 படங்கள். அதுக்கு பிறகு அவர் டாக்டரை வச்சு ஒரு படம் எடுத்தார். அடுத்து இப்போ விஜய் வைத்து மாஸ்டர் தயாரிப்பாளர். இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஆனால் வெரி சிம்பிளாக இருப்பார். அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். என்னைக்கா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்லை, சூட் போட்டு பார்த்ததே இல்லை. சூட் போட்டு வந்திருக்கலாம்ல. நன்றி சார், வந்ததுக்கு நன்றி. அவருடைய மனைவி கல்லூரி வச்சிருக்கிறாங்க, அதனுடைய கரஸ்பாண்டன்ட், செக்ரட்டரி. திடீர்னு கூப்பிட்டேன், சாயந்தரம் 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. அது என் உறவுக்காக வரல, வந்துட்டாங்க. நன்றி. தானு சார் எப்படின்னா, அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நான் ஃபோன் பண்ணேன்னா என்ன பதில் வரும்? ஃபோன் எடுத்த உடனே, தானு சார் என்ன சார் சொல்லுவீங்க? தானு சார் என்ன சொல்லுவீங்க? எங்க வரணும், எப்போ வரணும், இப்போ ஆபீஸ்க்கா? அப்படிதான் கேட்பாரு. அப்படி ஒரு மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு மனிதர். அதனால தான் நான் துப்பாக்கி நான் ஆரம்பித்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் தொடர முடியல. நான் அவரை கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். அதான் விஜய் பீரியடில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏற்படுத்திய ஒரு படம். நன்றி சார். அது அடுத்தது நான் சொல்லணும்னா, ராஜேஷ் பொன்ராம் என்னுடைய பசங்க, என்னுடைய பிள்ளைங்க. பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பிஸியா இருக்கிறாங்க. பெரிய பெரிய நடிகர்லாம் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நேற்று கூப்பிட்டேன். பொன்ராம் முதலே சொல்லிட்டாரு, சார் இந்த ப்ரொமோஷனுக்கு நான் வருவேன் சார். ஏன்னா அவர் படம் பார்த்துட்டார். இந்த ப்ரொமோஷனுக்கு நான் வருவேன் சார், என்னை விட்டுறாதீங்க சார். ராஜேஷ் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார். அதே போல் நேற்று தான் கூப்பிட்டேன், வந்துட்டார். எல்லாருக்கும் என்னுடைய
நன்றி. ஏன்னா நான் இடையில நான் பேச போகிறதில்ல. இன்னும் பெரியவங்கள்லாம் பேசுவாங்க, ஹீரோயின்ஸ்லாம் பேசுவாங்க, அதை கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் முதல்ல நான் அறுத்துடலான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். நான் படத்தை பற்றி, நான் கடவுள் இல்லை, சட்டம் ஒருத்தரை சாட்சி, நான் சிவப்பு மனிதன், நீதிக்கு தண்டனை. இப்படி எனக்குன்னு ஒரு ஜோனர், இப்படிதான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அதில் மர்டர், கிரைம், த்ரில்லர், அதுக்குள்ள சட்டம் எப்படி விளையாடுது, இப்படிதான் ஒரு ஜோனர்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சட்டம் சந்திரசேகர்னு பேரு. இடையில 92ல் அந்த ஜோனர்ல இருந்து மாறினேன். அது மாறினதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், எதுக்காக மாறினேன். அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் என் மகன். அவரை ப்ரமோட் பண்ணணும்னா இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கணும். சமூகம் அது இது அப்படி இப்படின்லாம் வேண்டாம். இளைஞர்கள் மத்தியில் முதல்ல அவர் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் சமூகத்துக்கு வரட்டும், சமுதாயத்துக்கு வரட்டும் அப்படின்னு கொஞ்சம் என்னுடைய ஸ்டைலை மாற்றினேன். இப்போது மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அவங்க பேசும்போது சொன்னாங்க, எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் மீண்டும் பிறந்து வருவேன். கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருதான் நான் சிவப்பு மனிதன். அதே கருவை வைத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி இதுக்கு மேலே நான் படத்தை சொல்ல விரும்பலை. ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நான் எப்போ மயக்க பிடிச்சேன்னா என் படம் அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு புது விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன். இதுவரை தமிழ் திரையில் வராத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இதை தைரியமான சொல்லுவேன். ஒரு எங்க இல்லப்பா, இது வேணும் எனக்கு, அந்த அமெரிக்கா எங்க ஒரு குழந்தை சமூகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அவசைப்பட்ட குழந்தை, தீயவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை கடவுளுக்கு கடிதம் எழுதுகிறது. அநியாயக்காரர்களை, அட்டூழியம் செய்பவர்களை நீ அழிக்க மாட்டியா அப்படின்னு கடவுளுக்கு கடிதம் எழுதுகிறது. முதல் முறையாக அந்த கடிதம் கேட்கப்படுகிறதா? நான் ஒரு இமேஜின் பண்ணி இதை பண்ணேன் நான். ஆனா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்துச்சு, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்களா, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு சிறுவன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் $50 வேணும்னு கடவுளுக்கு லெட்டர் போட்டிருக்கான். யாராட்டையும் கேட்டு பார்த்தாங்க, கிடைக்கல. கடவுளுக்கு லெட்டர் போட்டிருக்கான், $50 வேணும்னு. அந்த போஸ்ட் மாஸ்டர் பார்த்துட்டு, என்னடா கடவுளுக்கு லெட்டர் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெள்ளை மாளிகைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அதிபர் அதை பார்த்துருக்கிறார். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, கடவுளுக்கு ஒருத்தன் கடிதம் போட்டிருக்கிறான், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, சாப்பிட முடியல, அது இல்லை, இதில் எனக்கு பணம் வேணும் $50.
$50 எதுக்கு அவனுக்கு அனுப்பணும், ஒரு $25 அனுப்பு அப்படின்னு அனுப்ப சொல்லிட்டார் அவர். கடவுள் அனுப்பிச்சாரு அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. $25 இந்த பையனுக்கு வந்துருச்சு. அந்த பையனுக்கு சந்தோஷம். உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லி கடிதம் எழுதுறான். என்னுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு அனுப்புனதுக்கு நன்றி. ஆனால் நீ ஏன் அதிபர் மூலமா அனுப்புன? நீ அனுப்பிச்ச $50 பாதியை அவங்க திருடிட்டாங்களே. அங்க கூட அரசியல்வாதிகள் எப்படின்றது அந்த பையன், நீ அனுப்பிச்ச பணத்துல பாதியை திருடிட்டாங்க ஐயா, இனிமே அனுப்பும் போது டைரக்டா அனுப்பு எனக்கு அப்படின்னு. நான் ஒரு புதுசா நினைச்சேன், ஒரு கடவுளுக்கு கடிதம். அது நடக்குது பாருங்க இங்க ஒரு இடத்துல. அடுத்தது மேடையை நான் எப்பவுமே ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லணும்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறது என்னுடைய வழக்கம். ஒரு டைரக்டர், ஒரு எழுத்தாளன் சினிமாவை சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்களை சொல்லணும். சினிமான்றது ஒரு நல்ல மீடியா, நல்ல விஷயங்கள் ஜனங்களுக்கு சொல்லணும். அது மூலமா நாட்டில் நடக்கிற தவறுகளை தைரியமாக எடுத்து சொல்லணும், உண்மைகளை எடுத்து சொல்லணும். அதனால பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, அவஸ்தைப்பட்டா பரவாயில்ல, ஆனால் தைரியமா உண்மையை சொல்லு. அந்த சமூக நோக்கத்தோடு ஒவ்வொரு இயக்குனரும் இருக்கணும். நிச்சயமாக இந்த சமூக நோக்கம் எனக்கு மட்டும் இருந்தா பார்த்தா அது எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கதாநாயகனுக்கு உண்டு, கனி அவர்களுக்கு அந்த சமூக சிந்தனை, சமூக நோக்கம், ஏழைகளின் மீது அந்த அவர் நடிகன்றதை அப்புறம் வச்சுக்கலாம். பெரிய பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அந்த அந்த ஈவு இறக்கம் இல்லைன்னா அவன் மனிதன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனைத்தான் மனிதன் சொல்றோம். மனிதம் இருப்பவனைத்தான், மனித நேயம் இருப்பவனைத்தான் மனிதன் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனோடு நான் இந்த படம் பழகியிருக்கிறேன். அதனால இது எல்லாருக்குமே இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் நான் விஜய்க்கு எப்படி பேர் வச்சேன், விஜய் வெற்றின்றது, அதுக்கு சில காரணங்கள்லாம் நீங்களாம் வந்திருப்பீங்க அன்னைக்கு. சில காரணங்கள்லாம் சொல்லி, அமிதாப் பச்சனுடைய பேர் எல்லா படங்கள்லையும் விஜயன் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி, விஜய் என்றால் வெற்றி அப்படின்னு சொல்லி விஜயன் பேர் வச்சேன்னு ஒரு உண்மையை சொன்னேன். 2 நாள் கழித்து வலைதளத்தில் ஒரு 2-3 பேர் வரிசையாக உட்காந்துக்கிட்டு வேற ஒரு கதையை சொல்கிறாங்க. விஜயுடைய தாத்தா வாயின் ஸ்டுடியோவில் வேலை பார்த்தாரு அங்கே. அதனால இந்த குழந்தை பிறந்தவொன்னே தூக்கிட்டு நாயிரெட்டிகிட்ட போனாங்க. நாயிரெட்டி தான் விஜய்னு பேர் வச்சார்னு ஒரு புது கதையை சொல்கிறாங்க. அதாவது மீடியாக்கள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், பொய்யெல்லாம் சொல்ல வேணாம். எதுக்கு, ஏன் இப்படி? உண்மையை சொல்லுங்கள்ன்றேன். நடக்கிற தவறுகளை தைரியமா சொல்லுங்க. சொல்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. டேட்டு கொடுத்துட்டு நடிக்க போக மாட்டேன்றாங்க, அதை பற்றி சொல்லு. இல்லை பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்றார் ஒரு ப்ரொடியூசர், அதை பற்றி சொல்லு. எவ்வளவோ ஏன் சினிமாவில் இருந்துக்கிட்டே நான் என் பிள்ளைக்கு பேர் வச்சேன்னு சொன்னா நாயல்டியார் வச்சார்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியல. ஏன்
அது மாத்திரம் இல்லை, பர்சனல் லைஃப்லாம் டச் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் வந்து தேவையில்லாது. நானும் என் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமாம், பிரச்சனை இல்லாத ஃபேமிலி எது? ஃபேமிலினா பிரச்சனை இருக்கும்ல. எல்லா வீட்லையும் அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதையே தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களை எல்லாம் எதுக்கு நீங்க மேலே போட்டுக்கிட்டு? ஆனால் ஒரு சந்தோஷம், விஜயின் ரகசியம் அப்படின்னு அந்த விஜய் பேரை போட்டு உங்களுக்கு வியூஸ் தேடிக்கிறீங்களே, எனக்கு சந்தோஷம். விஜய் அந்த அளவுக்கு இருக்கிறார், கடவுள் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஸோ அந்த சந்தோஷம். ஆகவே உங்களை எல்லாம் கேட்கிறேன், நான் நடிப்பை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை, படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தயவு பண்ணி கேட்கிறேன். அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். சாக்ஷி கொஞ்சம் அப்படி போங்க, ஃப்ரண்ட்ல போங்க. மேடத்தை மறைச்சிட்டு டயனா டைலருக்கு போட்டு விடுங்க, ஏற்கனவே க்ரௌடாக இருக்கு. நன்றி நன்றி. உங்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் சமுத்திரகனி சார். ஆக்சுவலாக நான் வந்து சமுத்திரகனி சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு டிவி சீரியலுக்கோ இல்லைன்னா ஒரு படத்துக்கோ நீங்கள் வந்து மியூசிக் பண்ணுறதுக்காக ஒரு மீட் பண்ணியிருக்கோம் சார். நான் அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் காதில் ஒழிச்சிட்ருக்கு. ஆக்சுவலி யார் எப்படி வேணால் போட்டோம், ஒருத்தன் ஏமாத்துறன்னு தெரிஞ்சால் கூட அவன்கிட்ட நம்மளாவே இருப்போம், நம்ம குணத்தை மாற்றிக்க வேண்டாம், ஏமாத்துறவனுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில ஃபிலாசபி பேசிங்க சார் நீங்கள். ஆக்சுவலி அப்புறம் புதுசு அப்கமிங் என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. சக மனிதனாக வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷத்தன்மையோடு ரொம்ப அன்பாக பேசி அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. இண்டஸ்ட்ரியில் உள்ள வெகு சில நல்ல உள்ளங்களில் ஒருத்தர் வந்து சமுத்திரகனி சார். அடுத்த விழா நாயகர் வந்து சார், எப்படி சொல்கிறதுனே தெரியல, 71 படங்கள், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம். நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்தா, இல்லை 8 வயசுலேருந்து ஆரம்பித்தா, நடிக்கிறது அடிச்சுட்டு போயிடலாம், நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணலாம், காலைல ஒரு ஷூட்டிங், ஈவினிங் ஒரு ஷூட்டிங் பண்ணலாம். ஆனால் டைரக்ஷன் அப்படின்றது 24 டிபார்ட்மெண்ட்டை கட்டி மேய்க்கிற விஷயம். அதை நீங்கள் வந்து 71 படங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆக்சுவலி பெரிய மாபெரும் சாதனை அது. ஆக்சுவலி சார்ட்ட நான் பார்த்து வியக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவரோட ஒழுக்கம், காலையில் எந்திக்கிறது, நைட் சீக்கிரம் படுக்கிறது, சொன்ன வார்த்தையில் கரெக்டாக நிற்கிறது, தைரியம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது சார். உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கீங்க சார். ஆக்சுவலி நீங்கள் நம்பரில் சொன்னால் தான் உண்டு 79 வயசுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து உள்ள தலைவில் நீங்கள் ரொம்ப யங்கான ஒரு ஆள். இன்னும் ஐ திங்க் ஒரு 10 படம் சேர்த்தே பண்ணுவீங்க நீங்கள் தாராளமாக. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மற்ற இனியா, சாக்ஷி அகர்வால், இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவங்க கலைப்புரி தானு சார், பிட்டோ சார், மேலா மேடம், மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் வந்து இந்த படத்தை ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நீங்கள் வந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. சத்யா, பெருதுளசி, பழனிவேல் ஐயா, யாரெல்லாம் பிஆர்ஓ கீழே இருக்கீங்களோ அப்படியே வந்துருங்க கொஞ்சம் சீக்கிரமா. சரவணன் போங்க. பிஆர்ஓக்கள் யாரும் கீழே இருக்கீங்களா? அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எஸ்ஏசி சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் நான் ஆக்சுவலாக. ஏன்னா படம் ஒரு 10 days தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் எனக்கு வந்து கதை எதுவுமே தெரியாது. சார் அன்னன்னைக்கு சொல்லுவார், அன்னன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன். சரி ஏதோ ஒரு ரோல் நல்ல ரோல் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் இப்போ நான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் கிளைமேக்ஸ் எனக்கே தெரியுது, இப்போ நம்ம இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கரெக்டாக எனக்கு மேரேஜ் கிஃப்ட்டுன்ற மாதிரி கல்யாணம் அன்றைக்கி நான் ஷூட்டிங் கூப்பிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்த நாள் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதனால் வந்து ஒரு பெஸ்ட் மேரேஜ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன் சார் கொடுத்ததை. பட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். 30 செகண்ட்லேயே முடிச்சிடறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் எஸ்ஏசி சார் அவர் என்னோட குருநாதர், அவர் கூப்பிட்டதுக்காக உடனே வந்து இந்த படம் பண்ணி கொடுத்தேன். அண்ட் தேங்க்யூ ஸ்டேஜில் உள்ள எல்லாருக்கும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய ஃபஸ்ட் மூவி நான் கடவுள் இல்லை. படம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். Seriously, I'm very incredibly happy to part of this film. சார் வந்துட்டு எப்படின்னா இவரோட பேஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் த ஃபிலிம் வந்து நம்மளே ரொம்ப இது நைட்டு 11 o'clock கால் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் 5:36 கால் பண்ணிட்டு இது அங்கே சஃபல் பண்ணலாமா, இது இங்கே சஃபல் பண்ணலாமான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேஷன் இருக்கும். அதுதான் அவர் இன்ன வரையும் ட்ரைவ் பண்ணுதுன்னு நம்புகிறேன் நான். எவ்ரி டைம் யூ கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஆல் த ஃபிலிம்ஸ் ஹி ஹேட் டன் லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிமில் வந்துட்டு சார் வந்துட்டு கேர்ள்ஸ் ட்ராஃபிக் அண்ட் ஃபீமேல் எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காரு. ஐ திங்க் அது ரொம்ப புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை பொறுத்தவரையும். பட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ சார். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆஃப்டர் லாக்டவுன் கொரோனா சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு படம். எஸ்ஏசி சாரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய லக்கு கூட அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கனி சாரோட வந்து நான் பெயரிங் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. ஒரு கனமான ஒரு நடிகர் அவர் கூட போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருந்தது. ஸோ செட்லேயே வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது கனி சாரோட ஒர்க் பண்ணும்போது. அதே மாதிரி டயானா, சாக்ஷி எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் இந்த படத்தில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து நான் பண்ணுற கேரக்டர் வந்து மகேஸ்வரி. ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து சிட்டி லைஃப்பில் லீட் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஹோம்லி கேர்ள். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ வரும்போது எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து நான் பண்ணியிருக்கிற கேரக்டர். ஸோ படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நல்லா வந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ்ஏசி சாரோட ஒர்க் பண்ணுறது நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் வந்து அவங்க நடித்து காமிப்பாங்க. ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு சீக்வன்ஸஸும் வந்து எடுத்து சொல்லி ஒரு 2 to 3 times வந்து சொல்லிகிட்டே தருவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ சார் கூட இன்னொரு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பை கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் டெல்லிங் அபவுட் தி க்ரூ மெம்பர்ஸ், இதோட மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின், கேமராமேன் மகேஷ் கே தேவ் சார், அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் லாக்டவுனில் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தோம். ஒருவேளை வந்து இது ஏதாவது ஸ்டாப் ஆகிடுமோ, இல்லை எங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஷூட்டிங் முடிக்க முடிஞ்சது. ஸோ படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். மோஸ்ட்லி மேம் உங்கள் இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி எஸ்ஏசி சாரோட எனக்கு செகண்ட் மூவி. சாரோட ஒரு தாட்டியும் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது டைமிங் ரொம்ப கீப்பப் பண்ணணும். அது இன்னும் நான் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்க மாட்டிருக்கு இல்லை சார். நான் கடவுள் இல்லை படம் வரும்போது சார் கால் மீ ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வாஸ் டன் அண்ட் ஹீ டோல் மீ இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னார். சாங் ஓட எமோஷன்ஸ் அந்த சாங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது I could see sir was very involved in the song. ஏன்னா சாங் வாஸ் அபவுட் ஒரு பொன் குழந்தை பற்றி அண்ட் சரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த சாங் பற்றி அவர் எமோஷன் சொல்லும்போது ஐ வாஸ் வெரி இன்வால்வ்ட் இன் இட். ஸோ சாங் முடிஞ்சு சரே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அந்த சாங்கில். அண்ட் பிஜிஎம்லேயும் சார் கிட்ட ஸ்டூடியோவில் சார் ஏதோ பாடுங்கன்னு சொன்னேன்.
அண்ட் அதே நான் வச்சுருக்கேன் அந்த சாங்கில், ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் த சாங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷ்னல் சாங். சைந்தவி பாடியிருக்காங்க. எஸ்ஏசி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தாட்டியும் ஒரு சீனும் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் எதர் திஸ் மூவி ஆர் த ப்ரீவியஸ் மூவி ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சாக்ஷி சொன்ன மாதிரி அடுத்த சாங் கம்போசிங்கே நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாமாட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் கம்மிங் இந்த கோவிட் டைமில் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ், மகேஷ், பிரபாகர், கேமராமேன், சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணுறதுக்கு, அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹோப் யூ சப்போர்ட் த மூவி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சித்தார்த் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு செகண்ட் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்ன சொல்ல போகிறீங்க போல். பட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 years கழிச்சு நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. லாஸ்ட் 2 yearsஆக இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்க போகுது, ஏன்னா அடுத்து லைஃப்பில் என்ன நடக்க போகுது நம்ம எல்லாரும் தெரியாமல் இருந்தோம். பட் யூனோ இன்னைக்கு அகேன் தியேட்டர்ஸ் ஹவ் ஓப்பன்ட் அண்ட் யூனோ இட்ஸ் ஸோ கிரேட் டு சி தட் இண்டஸ்ட்ரி திரும்பியும் ரோல் ஆகுது. அண்ட் நம்மளோட மூவி தட் இஸ் நான் கடவுள் இல்லை இன்னைக்கு ப்ரெஸ் மீட் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் தேட். நான் கடவுள் இல்லை. ஸோ திஸ் மூவி மீன்ஸ் தட் ஐ எம் நாட் காட், லிட்ரலி சொல்லலாம். பட் ஐ ஃபீல் தட் இங்கே வந்திருக்கவங்க, நம்மளுடைய ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கார். ஐ திங்க் ஸோ. பிகாஸ் நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கட்டும், யூனோ இஃப் யூ ஹெல்ப் சம்படி, ஷோ சம் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டி, அன்பாக இருந்தால் அந்த பாயிண்டில் நம்மளுக்கு அது சின்ன விஷயமா தோணலாம். பட் யூனோ ஃபார் த பர்சன் அவங்க ரிசீவ் பண்ணுற போது அவங்க நம்மளுக்கு ஒரு ஏஞ்சலாகவும் பார்க்கலாம், ஒரு காடாகவும் பார்க்கலாம். ஸோ ஏன்னா காட் டசன்ட் ஹாவ் அ ஃபார்ம், ரைட்? ஸோ யூனோ த்ரூ ஹியூமன்ஸ் தான் அவங்க வராங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். And sir, சொன்ன மாதிரி this is an amazing movie which is completely action packed thriller with a lot of family sentiment. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. So I'm really really happy to be a part of this movie. SAC sir, நம்மளோட மூவி டைரக்டர். Well, this is his 71st film. So being a part of 71st film is a huge blessing. Thank you so much sir. Actually sir எனக்கு கேப் மாதிரியில் கூப்பிட்டாங்க, பட் ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம ஒர்க் பண்ண முடியல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் I don't know சார் அவங்களோட ஃபஸ்ட் மூவியில் எப்படி இருந்தாங்க, பட் இந்த மூவி இது 71st மூவி இருந்தாலும் அவங்க அதே எனர்ஜி, அதே பேஷன், அதே என்தூசியாசம், அவ்வளோ ஆக்ஷன் பேக்டாக இருக்கும் என்டையர் செட். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரி டே இஸ் அ நியூ டே. அவங்களோட யூனோ ஃபிலாசபி இஸ் லைக் எவ்ரி டே இஸ் அ நியூ டே. அதே எனர்ஜியில் அதே பேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் தட் டு மீ சார். அண்ட் 2-3 விஷயம் இருக்குது, அதை பற்றி சொல்லலாமா சார்? டைம் இருக்கா? ஓகே. ஸோ ஒரு சீன் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஆன் யூனோ திஸ் ஈசிஆரில் ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வே மேலே ஓடி நானும் சமுதுகனி சாரும் ஓடிட்டே இருக்கோம். அண்ட் பின்னாடி கேமரா இஸ் ஆல்சோ ரன்னிங் வித் இட். அண்ட் எஸ்எஸ்சி சாரும் ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அது 2-3 வாட்டி அந்த டேக் போயிட்டே இருந்தது. ஃபுல்லாக டேக் முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்குறோம். கீழே இறங்கிட்டு எனக்கு அப்படி மூச்சு வாங்குதான். லைக் தண்ணி கொடுங்கப்பா, முடியலப்பா. சார் லைக் என்னம்மா நீ இந்த வயசில் போயிட்டு இப்படி மூச்சு வாங்கினா, நீ அவ்வளோ ஃபிட்னஸ் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு he just pulled my hand and took me and went. I was like, sir, what an inspiration you are. That is so cool. And one more incident நான் இது சொல்லி ஆகணும் சார். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் திஸ், பட் ஒரு சீன் போயிட்டுருக்கு வேர் யூனோ ஐ எம் அட் கன் பாயிண்ட். ஸோ சார் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த ஃபுல்லாக அந்த ஒரு சீன் நடிச்சு காமிச்சார் அந்த ஒரு பொண்ணுக்கு. ஸோ அந்த என்டையர் சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் ரியலைஸ் பண்ணல, நானும் ரியலைஸ் பண்ணல. துப்பாக்கி வைக்கும் போது இங்கே எனக்கு பயங்கரமாக அடிச்சிச்சு. ஸ்டார்டட் ப்ளீடிங், ஃபுல்லாக ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு. பட் நாங்கள் எல்லாரும் மொத்த செட்டே அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவ்வளோ அப்சார்ப்டாக இருக்கும். ஸோ சார் இஸ் ஃபுல்லி பெர்ஃபார்மிங். அந்த கன் ஷாட்க்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஹி ஃபால்ஸ் டவுன் ஆன் த ஃப்ளோரில் விழுந்ததுக்கு அப்புறம் 10 seconds ஜஸ்ட் கம்ப்ளீட் சைலன்ஸ். ஸோ நான் அங்கே இருக்கேன் பக்கத்தில். ஐம் லைக், சார் ஐயோ ஓகே என்ன ஆச்சு, ப்ளீஸ் லுக் அட் வாட் இஸ் ஹேப்னிங். அப்புறம் ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் ஹீ இஸ் ஜஸ்ட் கெட்டிங் அப், ஃபுல் மாஸாக ஹீ இஸ் கெட்டிங் அப் அண்ட் இஸ் லைக் இப்படி தான்மா நடிக்கணும். ஐம் லைக் மை காட், என்டையர் செட் இஸ் கிளாப்பிங் ஃபார் ஹிம். அண்ட் தென் சார் பார்க்குறாங்க இங்கே ஃபுல்லாக பிளட் வந்துட்டு இருக்கு. இஸ் லைக் என்னம்மா ஆச்சு? ஐ வாஸ் லைக் ஐயோ மை காட், ஃபுல் ஹிட் அந்த துப்பாக்கி, பிகாஸ் வி வர் ஷூட்டிங் வித் ரியல் பிஸ்டல்ஸ். ஸோ ஃபுல்லாக அந்த ஹிட் ஆகுனனால சார் இஸ் லைக் சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஐஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஐஸ் வைக்கும் போது அவ்வளோ இன்டென்ஸான ஒரு
சீனு, அந்த சீனில் அவங்க காமெடி பண்ணுறாங்க, கடைசியில் ஹீரோயின் மேலே ஐஸ் வைக்க வச்சுட்டிங்களப்பா எனக்கு. ஐம் லைக் ஓ காட் சார், எப்படி லைக் யூனோ தெர் இஸ் so many variations to this particular personality. So I think I'm very very blessed. Inya sonna madri, he's a legendary director in Tamil cinema, extremely blessed to be a part of his crew. Samudragani sir, well, we all know Samudragani sir is a brilliant director, brilliant actor. Recent கூட சார் முன்னாடி ஒரு படம் பார்த்தேன் தலைவி, அதில் you've done a great job. So I think working with Samudragani sir again is a blessing. It is a full power packed combo in the entire team. And Samudragani sir பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, I have to say this, that ஒரு நாள் சும்மா ஷார்ட்டுக்கு நடுவில் I asked him, sir, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கரெக்டான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன், நான் வாட் இஸ் யோர் உங்களோட ஃபீட்பேக் என்ன எனக்கு. ஸோ ஹீ டோல்ட் மீ ஃபியூ வேர்ட்ஸ் விச் வாஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். சார் சொன்னார், இல்லை நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நீ இந்த படம் பண்ணுற, அந்த படம் பண்ணுற, இது பண்ணிட்டுருக்க, அது பண்ணிட்டுருக்க, ஏதாச்சும் ஒன்று வந்துட்டே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் யுவர் நேம் இஸ் தேர். நல்ல விஷயம் தான். அண்ட் கரெக்டான ஒரு ட்ராக் வந்து உனக்கு அதுவே தானாலே வரும். அந்த ட்ராக் வரும்போது நீ அந்த ட்ராக்ல மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஸ்பைரிங், லாட் ஆஃப் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஐ வுட் சே லைக் அ மென்டர், ஒரு மென்டராக இருந்துட்டு இருக்காங்க சமுத்திரகனி சார் என் கூட இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். சரவணன் சார், நம்மளோட வில்லன். ஆக்சுவலி சரவணன் சார் கூட என்னோட என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் தான். அங்கே அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சரவணன் சார் பார்த்தேன் நான். வெரி சாஃப்ட் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் he was very soft. அண்ட் ஒரே ஒரு ஆள் எனக்கு அந்த என்டையர் வீட்டில் புரிஞ்சுக்கிறது ஒரு சரவணன் சார் தான். ஏன்னா நிறையா விஷயம் உங்களுக்கு தெரியாது, உள்ளே நடந்தது. ஸோ அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. பட் படத்தை பார்க்கும்போது, படத்தை ஃபுல்லாக வெளியே வரும்போது ஐ வாஸ் லைக் மை காட், வாட் அ கிரேசி கிரேசி பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி ஸ்கேரி. ஏன்னா அந்த சரவணன் சாருக்கும் இந்த சரவணன் சாருக்கும் 365 degrees டிஃப்ரென்ஸ் இருக்குது. So he's not here to celebrate this event with us, but good job sir. Next number Diana is a child artist. இவங்க சொன்னாங்க her first movie. Actually இந்த வயசுலலாம் அவ்வளோ கூச்சம் வரும் எனக்கு. என் அம்மா அப்பா முன்னாடி நான் பேச்சுவார்த்தையே வராது, அப்படியே கீழே தான் பார்த்துட்டு இருப்பேன், புக்ஸில் தான் இருப்பேன் எப்போவுமே. ஸோ இந்த வயசில் அவங்க அம்மா அப்பா முன்னாடி அவ்வளோ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோ அப்சல்யூட் ஃபில்டர்ஸ். ஸோ ஐ திங்க் கிரேட் ஜாப் கேர்ள், you're gonna ராக். அண்ட் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது ஒன்று முன்னாடி. இனியா இஸ் அ வெரி வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஆக்சுவலி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது, பட் ஒரு சீனில் இருந்தது வேர் போத் ஆஃப் அஸ் ஆர் டுகெதர் அண்ட் ஐ திங்க் ஷீ நேல்ட் இட். அந்த சீன் ட்ரெய்லர்லேயும் வந்தது அந்த காந்த விஷயம். ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி குட். குட் ஜாப் டு யூ இனியா. அண்ட் நம்ம கேமராமேன் சார், வெல் ஆக்சுவலி நிறையா ஷார்ட்ஸில் நம்மளுக்கு எஸ்எஸ்சி சார் பற்றி தெரியும். ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் எடுக்கவே மாட்டாங்க. எல்லா சீனில் கிம்பல் வச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்ட் ட்ராலி, இது அது எவ்ரிதிங் வில் பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷார்ட்ஸ். ஸோ அந்த விஷயம்லாம் அவங்க இட் வாஸ் வெரி டஃப் இன் த பிகினிங் ஸ்டேஜஸ். ஆனால் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். அண்ட் சித்தார்த் விபின், நம்மளோட மியூசிக், வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அகேன். ஸோ யூவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த ஒரு ஃபுல் சோல்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அந்த சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ், கரெக்டான ஒரு பேக்ரவுண்ட். ஸோ இந்த படத்தில் இப்போ நான் என்னோட கேரக்டர் பற்றி வரேன். ஸோ ஐம் பிளேயிங் அ சிபிஐ ஆஃபீஸர் அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சார் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். எஸ் சார், கண்டிப்பாக பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ் வில் ஒர்க் இட் அவுட் அண்ட் ஆல் தட். ஸோ போக போக ஐ ரியலைஸ் தட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். ஒரு நல்ல கேரக்டர் கிராஃப் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஃபைனலி இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் என்ஜாய் இட். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் திரு தானு சார் அவர்கள், திரு ப்ரொடியூசர் அவர்கள், கனி அண்ணன், ராஜேஷ் மற்றும் எனது குருநாதர் திரு எஸ்ஏசிசி சார் எங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு குரு. இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன்னா சார் இல்லாமல் நாங்கள் இல்லை, நானும் சரி, ராஜேஷ் சரி. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டாலே அது பெருசாக நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் அந்த இதை கடைப்பிடிச்சிட்ருக்காரு சாரும், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் என்னோடய ரூமில் ஒவ்வொரு கதையை பேசும்போதும் சார் தான் வந்துட்டு போவார் ஃபேஸ் முன்னாடி. ஒரு விஷயம் சொல்லுவார், இன்றைக்கி ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆஃபீஸ்க்கு வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அவர் என்ன சொல்லுவார்னா,
உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, ஆனால் நீ நேரத்துக்கு வந்துடு, நான் உனக்கு திறமைக்காரன் ஆக்குறது என் பொறுப்பு அப்படின்னாரு. ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி என்னை திறமையாக ஆக்குனது சார் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல எனக்கு நன்றி. இந்த படம் நான் பார்த்துட்டேன், நான் கடவுள் இல்லை. அதில் மெயினாக வந்து சார் அவரே சொல்லிட்டார், நான் சொல்ல நினச்சேன். அவருடைய ப்ளஸ்ஸே வந்து த்ரில்லர் தான். த்ரில்லரில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு சோசியலில் வச்சு ஒரு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணது சார் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஃபேமிலி கதை இருக்கும், ஒரு ஃபேமிலி அதில் ஒரு லவ் இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு சோசியல் கதையை எடுத்து ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்த ஒரு ஃபார்மேட் செட் பண்ணார். அதேமாதிரி அவர் அதை விட்டுட்டு வேறு ட்ராக்லாம் போயிட்டு திரும்பி அகைன் வந்திருக்காரு. திரும்பவும் இந்த படம் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் வந்து இன்றைக்கி ஸ்டைலில் அவரோட படங்கள் நான் எல்லா படத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அன்றைக்கே வந்து ஒயிட் லென்ஸ்லாம் 2-3 ஷாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சீக்வன்ஸ்க்கே ஒயிட் லென்ஸ் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தில் 2-3 சீக்வன்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு. பயங்கர சூப்பராக இருக்குது. அது கிம்பிளில் ஃபஸ்ட்டு சாக்ஷி சொன்ன மாதிரி ஒரு ஷாட்டில் வந்து சுற்றி வரும், டயர்டாக இருக்கும் நமக்கே. ஆனால் ஒரு சீனை ஒரு த்ரில்லர் குறையாமல், அந்த பரபரப்பு குறையாமல் இருக்கிறதுக்காக அந்த எடுக்கிற விதம் வந்து சாருட்டு இன்றைக்கும் அந்த ஒரு இதை நம்ம கற்றுக்கலாம். அந்த வகையில் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருக்குது. கணியண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எனக்கு வந்து ரொம்ப இன்னும் பிடிச்சது வந்து அதில் அப்பத்தா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, மாயக்கான்னு நினைக்கிறேன். அவங்களோட சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக இருக்கும். படம் பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து ஃபைனாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு அப்பத்தா கேரக்டர் ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த குழந்தை கிட்டு, இவங்களோட சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சரவணன் சார், நீ சொன்ன மாதிரி பருத்திவன் சரண் சார் பொறுத்த வரைக்கும் எப்படி தான் ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கும். நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்க ஒரு படம். இதில் அவருடைய சீக்வன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு வில்லனாக வந்து நம்மளை உண்மையிலே பயமுறுத்தும். 2 மணி நேரத்தில் பாடி லைட்டாக ஒரு சின்ன ஜர்க் அடிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மாக கலைக்கிறாரு. கணியண்ணா வந்து நான் வந்து அவருடைய ரஜினி முன்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ எம்ஜிஆர் மகனில். அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் எனக்கு தெரியும். ஏன்னா சார் வந்து டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அது ஈக்குவலாக கணியண்ணன் நம்ம சொல்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுவார். ஸோ ஒரு 2 சீன் பிளான் பண்ணோம்னா, கணியண்ணன் வச்சோம்னா ஷூட் பண்ணோம்னா 3 சீன் எடுத்துடலாம். அந்தளவுக்கு டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுவார். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டது என்னென்னா இங்கே நாங்கள் கற்றுக்கிட்டது தான். இன்றைக்கி எங்களுக்கு குருவாக இருக்கிற இன்றைக்கும் 71 படம் அப்படிங்கிறது பிரமிப்பான விஷயம். இன்றைக்கெலாம் தாண்ட முடியுமா தெரியல, 10 தாண்டதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வயசுலேயும் ஒரு 71 தாண்டி வந்திருக்காருன்னா அவருடைய இயர்லி மார்னிங் வேக்கப் 5 மணிக்கு அனுப்பிச்சிடுவார். 5 மணிக்கு எழுந்து ஓட ஆரம்பிச்சார் லைஃப்பில். அப்போ ஓட ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த டயத்தில் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அப்போ வந்து 6 படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், கன்னட படம் ஓடிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கணும். இருந்தாலும் நாங்களால் ஓட முடியல, இருந்தாலும் திரும்பி ஓட ட்ரை பண்ணுறோம் சார். இந்த விழாவில் வந்து கலந்துருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த படக்குழு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சரி சார், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் 75வது வயசில் 71வது படம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எப்போ படம் ஆரம்பிச்சிருவார் சரி 80 சார் எப்போ படம் பண்ண ஆரம்பித்தார், ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் பண்ணியிருப்பாருன்ட்டு நானே கனி சார் பண்ணுறோம்லாம் பேசிகிட்டே இருந்தோம். ஒன்றுமே புரியல. அப்போ தான் கனி சார் சொன்னார், இல்லைடா இந்த மாதிரி அவர் வந்து ஆக்சுவலாக 82லேருந்து 90 வரைக்கும் 50 படம் பண்ணிட்டாரா, அது வாய்ப்பே இல்லைடா யாரும் நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம எத்தனை படம் பண்ணியிருக்கோம்னு பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு யோசிச்சு பார்த்தா பின்னாடி. ஸோ ஒரு பெரிய சாதனை அது. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் வந்துச்சு. சுக்ரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் சார். அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் விஜய் சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ அந்த டப்பிங் வந்திருந்தார். அன்றைக்கி ஒரு நாள் தான் ஒரு டேட் இருந்துச்சு. ஸோ அந்த டப்பிங் முடிச்சுட்டு சும்மா படம் அப்படி எப்படி பார்த்தா பாம் பிளாஸ்ட்டு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, பெரிய சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அந்த படத்தில். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு சாரை கூப்பிட்டு, ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்போ எங்கேயாவது ரெஸ்ட் எடுங்கப்பா, ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே உணர்ச்சிப்பட்டு, ஆமாம் சார் எங்கேயாவது ரெஸ்ட் எடுங்க சார், ஒரு மாதம் எங்கேயாவது லீவ் போட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க சார்னு இப்படி பார்த்தாரு. உனக்கு லீவ் வேணும், நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா லீவ் கேட்குறா, அதே என்னடா அவன் சொன்னோடனே சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார் அது என்ன. அப்புறம் விஜய் சார் சொன்னார். அப்புறம் சார் சொன்னார் ஒரு விஷயம், இல்லைடா இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க, அது வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும்டா, அதனால் எனக்கு அது வேணாம், நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு பெரிய ஆக்சுவலாக ரொம்ப சாதாரணமாக விளையாட்டாக சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டார். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமா அது பட்டுச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் உழைச்சிட்ருக்காரு, இன்றைக்கி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காரு, சினிமாவில் இருக்கார். இப்போ வந்து அவரோட ஜோனில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதான் அந்த இது மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனோடனே பார்த்தேன், அதுலேயே இருந்துச்சு நான் கடவுள் இல்லை அப்படின்னோடனே. இவரே வந்து சொசைட்டி சமூகம் நிறைய சொல்கிற சார்,
அவரும் சேர்ந்துருக்காரு, நம்ம கனி சார். ஸோ 2 பேரும் சேர்ந்துருக்காங்கிறப்ப சரி ஓகே, இது வேறு ஏதோ புதுசாக ஏதோ சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ சார் இன்னும் ரெஸ்ட் எடுக்காமல் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஒரு ஃபேனாக, அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிஷியராக வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த டீம் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி 5 மணிக்கு ஃபோன் பண்ணி அவரே ஒத்துக்கிட்டாரு, கூப்பிட்டாரு. படம் பார்க்க கூப்பிட்ட அன்றைக்கும் நான் வந்து ஊரில் இல்லை, பார்க்க முடியல. இன்றைக்கி டீசர் அங்கே பார்க்கும் போது நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம், பழைய சேசியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் அவரோட ஸ்டைலு. அந்த ஸ்டைல் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சும் இத்தனை படம் தாண்டியும் வந்து இவ்வளோ அழகாக அது ஆக்சுவலாக இந்த ஸ்டில் பார்த்திங்கனாலே தெரியும், பின்னாடி இருக்கிற ஸ்டில்லு அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் மாமா. அதே போல் வந்து எல்லாரும் வந்து இதில் நடித்தவங்க சாட்சி வந்து ரொம்ப கிளியராக சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், சட்டம் ஒரு இருட்டரை மாதிரி இந்த படமும் அதே மாதிரி 5 லாங்குவேஜில் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதோடு அவரோட 75th இயர், அந்த 80 வயசில் 75வது படமாக வந்து பழைய எஸ்ஏசியாக வந்து அந்த மீதி இருக்கிற 4 லாங்குவேஜிலும் பண்ணுவார். கண்டிப்பாக அதை நம்மளும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ரொம்ப அற்புதமான நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கிளை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தேன். ஆனால் அந்த வேகம்தான் இன்னும் குறையல. அங்கிள் என்னை கூப்பிட்டு மாஸ்டர் ப்ரொடியூசர் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னை எப்போதுமே மாஸ்டராக கூப்பிடாதீங்க, புருட்டோனே கூப்பிடுங்க. ஏன்னா அங்கிளை வந்து அந்த வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன். நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பஞ்சுவாலிட்டி தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து இந்த இதில் கூட இன்விடேஷனில் பார்த்தேன், லெஜெண்டுன்னு சொல்லி. லெஜெண்டுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரினா என்னென்னா மாஸ்டர் மாதிரி பல பேரை உருவாக்குறது. சார் உண்மையிலே ஒரு எஸ்ஐசி வந்து உண்மையிலே ஒரு லெஜெண்ட். ஏன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸையும் பெரிய பெரிய ஆக்டர்ஸையும் மற்றபடி டெக்னீஷியன்ஸையும் மியூசிக் டைரக்டர்ஸையும் உருவாக்குனவர். நான் எப்போதுமே சொல்லுவேன், நாம் வளர்கின்ற பொழுது நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம வளர்த்து விட்டோம்னா நம்ம தெய்வத்துக்கு சமம். அந்த மாதிரி எஸ்ஐசி அவர்கள் வளர்கின்ற காலத்திலே எத்தனையோ பேரை கை கொடுத்து தூக்கியிருக்காரு. அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே இந்த மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுனால என் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை நான் பார்த்துட்டேன். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு கோர் பிஸ்னஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் தான். அங்கிள் சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு படத்தில் காதல் வந்திருக்குன்னு. என் மனைவியை காதல் பண்ணதுனால தான் படத்துக்குள்ளே வர வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு சின்ன முதலீடில் என்னுடைய தொழிலை ஆரம்பித்த காலகட்டத்தில் உண்மையிலே என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவருடைய சிஸ்டருடைய மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்னைய பார்க்க வந்திருக்கார். வந்தப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு கேர்ளோட எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படிப்பட்டவன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இவர் வந்து உட்காந்துட்டு என்னை வந்து ரொம்ப காமாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, என்னுடைய ஒய்ஃபுடைய அப்பா கிட்ட, அவர் வந்து உண்மையிலேயே இந்த தொழிலில் ஜொலி காட்டினா கூட நிறையா படிச்சிருக்காரு, கண்டிப்பாக உங்கள் மகளை காப்பாற்றுவார்னு சொல்லி எங்களுடைய திருமணத்தை நடத்தியவர் சந்திரசேகர் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆனால் இந்த மாஸ்டர் படத்தில் எத்தனையோ, அதாவது நான் சொன்ன மாதிரி எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா சின்ன லெவல்லேருந்து அங்கிள் சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6000-7000 பேர் வேலை செஞ்சு பல இடங்களில் ஆஃபீஸ் வச்சு இன்டர்நேஷ்னலாக போகும்போது வாழ்க்கையில் ரொம்ப கடின உழைப்புக்கு நம்ம பண்ணாமல் அது வர முடியாது. அப்போது நான் எப்போதுமே சொல்லுவேன், சேலஞ்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். விதவுட் சேலஞ்சஸ் லைஃப் இஸ் மீனிங்லெஸ்.
எந்த அளவுக்கு நீங்கள் சவால்களை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி பல சவால்களை என்னுடைய லாஜிஸ்டிக் பிஸ்னஸ்லையும் மற்ற பிஸ்னஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாஸ்டர் வந்து ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருந்தது. சார் தானு சார்கிட்ட கூட சில முறை மீட் பண்ணி அவருடைய அட்வைஸ், அவருடைய கன்சல்டன்சிலாம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா அந்த பேண்டமிக் பீரியடில் கிட்டத்தட்ட ஹீரோ சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்ன ஒரு பாடு வேறு வழி இல்லை. அவர் எனக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு, அவர் ஒரு பெரிய ஹீரோ. அப்படி சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக, நான் விஜய்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எந்த நிலை வந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை செய்கிறோம், நம்ம செய்வோம்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணும் பொழுது எவ்வளவோ எத்தனையோ ஸ்லீப்லெஸ் நைட்டு நமக்கு வந்துருச்சு. ஏன்னா என் தொழிலில் கூட அந்த மாதிரி வந்ததில்லை. அப்போ தான் இந்த ஃபீல்டை பற்றி நிறையா முழுமையாக எப்படி எப்படி இருக்கணுங்கிறத ஓரளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னெல்லாம் நடந்தால் கூட நிறையா விஷயங்களை நான் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. நான் அதை பற்றி பாதர் பண்ணலை. ஏன்னா அங்கிள் மேலே உள்ள ரெஸ்பெக்ட்டும் மற்றவங்க மேலே உள்ள ரெஸ்பெக்ட்டும் என் மனசில் பணத்தை ரொம்ப பெருசாக நான் பார்க்க மாட்டேன். அந்த வகையில் நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்தேன். ஆனால் ஒன்று எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிற ஒரு நிறுவனத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. ஏன்னா இந்த திரையுலகமே திரும்பி பார்க்க வைக்கணும், அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்கிற அளவுக்கு இந்த மாஸ்டர் படம் வந்து திரையுலகத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது பல சங்கடங்களை எனக்கு சந்தோஷமாக்கி விட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் படத்தை நாங்கள் கொடுத்து அதற்கு பின்னால் நான் அங்கிளை பற்றி 2-3 வார்த்தைகள் சொல்லி முடிச்சிடுறேன். நான் எப்போதுமே ரொம்ப க்ளோஸாக அவரோட மூவ் பண்ணுறது உண்டு. அவரை பார்த்து எப்போதுமே பிரமிப்பேன். ஏன்னா இந்த வயசுலையும் இவ்வளவு ஸ்பீடாக இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே எப்படி அங்கிள்னு சொல்லுவேன். இப்போ அவங்க டைரக்டர் சொன்னது மாதிரி அவர் சொல்லுவார், நான் எப்போதுமே நான் ஓடுறதை நிறுத்தக்கூடாது. அதான் அழகாக சொல்லுவாங்க. அதாவது செல்பவர்கள் வந்து வாழ்க்கையிலே நின்று கொண்டே இருப்பார்கள், ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நின்று கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நாட்களை தின்று விடுவார்கள். அவர்களால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. அது மாதிரி நதி மாதிரி அங்கிள் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. அது சில சமயத்தில் சொல்லும்போது நீங்கள் ஏன் ஓய்வெடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போதெல்லாம் அது ஒன்று தான் சொல்லுவார், நான் ஓய்வெடுத்தால் அது என்னுடைய உடம்புக்கு சரி வராது, நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு நதி இன்றைக்கும் ஓடுவதனால்தான் எத்தனையோ பேருக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இறுதியாக வாழ்க்கையில் வந்து நான் சொல்வேன், நம்ம இந்த பேண்டமிக்குங்கிறது எல்லாருடைய லைஃப்பையும் நிறைய புரட்டி போட்டுருச்சு. நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி விட்டது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கெலாமிட்டி, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டேஞ்சர், காட் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ஃபெய்த் நம்மக்கிட்ட இருக்கணும். அதை தான் சொல்லுவேன், நம்ம கடலில் மூழ்கினாலும் திருப்பி சில பேர் நிறைய பேர் அந்த எண்ணுவாங்க நம்ம கடலில் மூழ்கிட்டோமேன்னு. ஆனால் முத்தோடு நம்ம திரும்பி மேலே வரும் பொழுது நிச்சயமாக அந்த கடலும் நமக்கு உதவி செய்யும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எந்த துயரங்களையும் நம்ம அனுபவித்தாலும் கடல் எப்படி நமக்கு உதவி செஞ்சு மேலே கொண்டு வருதோ அதுபோல் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நிச்சயமாக அதை முயற்சி செய்வோம். இந்த படம் என்னுடைய மனைவி சொன்னது போல் நிச்சயமாக, நான் அப்போ தான் உட்காந்து சொன்னேன், பழைய சந்திரசேகர் திரும்பி வராங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ரொம்ப அழகான படங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இதில் நடித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் எஸ்ஏசி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்எஸ்ஆரை பற்றி சொல்லணும்னா சுறுசுறுப்பு மாத்திரமல்ல, கடமையில் கண்ணும் கருத்துமாக செயலாற்றுபவர். இந்த படத்தை வந்து உண்மையிலேயே பார்த்து மகிழ்ந்து நெகிழ்ந்து சிலாகித்து சிலித்து சொல்லனா சந்தோஷத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த படத்தை பார்க்கும்போது எழுந்தது. இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது.
முதலில் அவர் பேசும்பொழுது கதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அவர் சொல்லி செய்திருக்கிறார். ஆனால் அது சொல்லக்கூடாதா நான் சொல்லிட்டாரு. ஆனால் என்ன ஒரு உண்மைன்னா, இவர் செய்த அந்த கற்பனை அமெரிக்காவையே உருளிக்க எடுத்திருக்கிறது ஒரு சிறுவனுடைய செயல். ஆகவே ஊடக நண்பர்களும் பத்திரிகை சகோதரர்களும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தினால் இந்த படத்திற்கு பெரிய ஜனத்திரளை அழைத்து வரக்கூடிய ஒரு வல்லமை இந்த படத்திற்கு அந்த கதைக்கு உண்டு. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இளைஞன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போட்டி போடும் வண்ணம் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஷார்ட் வீடியோலாம் பிரமாதமாக அமைச்சிருந்தார். இதில் அவர் சொல்லிய சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது. ஆம், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு படத்தினை நமக்கு நல்கியிருக்கிறார். சமுத்திரக்கனியினுடைய தம்பியினுடைய நடிப்பாற்றலை எண்ணி மகிழக்கூடிய ஒரு சூழல். அவருக்கு துணைவியாராக வந்தவர் நங்கை நல்லாலும் மிக சிறப்பாக பணியாற்றினார். அவருக்கு மகளாக பணியாற்றியவரும் மிக சிறப்பாக பணியாற்றினார். தொய்வில்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திரைக்கதையை மிக சிறப்பாக அமைத்து மாபெரும் வெற்றியினை ஈட்டி தரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையை தடம் பதித்திருக்கிறார், முத்திரையை பதித்திருக்கிறார். வாகை சூடி வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பினை இந்த படம் நிச்சயம் தமிழ் சினிமாவுக்கு தரும். இந்த படத்தை பார்த்து சிலாகித்து மிக உயரிய ஒரு சந்தோஷத்தை தான் நான் அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து, சார் என்ன சார் இவ்வளோ பிரமாதமாக அமைச்சிருக்கிறீங்க, என்னால் அப்படி எடுத்து போயிருக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே நான் சொன்ன சொல் எதுவுமே பொய்யில்லை, மெய் என்பதை நீங்கள் காணும்போது உணர்வீர்கள். நன்றி, வணக்கம். அவர் பேசி முடிச்சுட்டா அப்புறம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நானும் எல்லாம் நிறைய பேசிட்டேன். சார் உட்காருங்க சார், சார் உட்காருங்க சார். இதான் வரட்டேன். அதாவது ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர்னு சொல்றதை விட ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், ஒரு இயற்கையான எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமே மாறிவிடக்கூடிய ஒரு நடிகர், தேசிய விருது வாங்கிய ஒருவர். நான் அவர்கிட்ட இந்த கதையை நான் நேரேட் பண்ணும்போது பெருசா கதையை நான் நேரேட் பண்ணல. இப்படி ஒரு கண்டென்ட் இந்த குழந்தைய சொல்லி இதை ஒரு கிரைம்ல மாறுது, இப்படி ஒன்று எடுக்கலாம்னு நினைச்சேன். சார் எனக்கு நீங்க கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், உங்க டைரக்ஷன்ல நான் ஒரு படம் பண்ணணும். அவ்வளோ பெரிய, அதாவது நான் அந்த காலத்தால், இவர் இப்போ இருக்கிறவர், உங்கள் டைரக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணணும், நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேணாம், எப்போன்னு சொல்லுங்க, வச்சுக்கிறீங்களா, இந்த 10ஆம் தேதி அப்படின்னார். சரி அப்படின்ட்டு இந்த படத்தை ஆரம்பித்தோம். எப்போ போன கொரோனாவில் செப்டம்பர் பீக், கொரோனாவுடைய பீக். அதுக்கு இந்த கதை உருவானதே சார் நீங்க உட்காருங்க சார், எனக்கு டெலிகேட்டா இருக்கு சார். இந்த கதை உருவானதே போன கொரோனால நான் மே மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சென்னையில் இல்லை, பிரிட்டோவுடைய ரெசார்ட் இருக்குது, அங்கேதான் அவங்க ஃபேமிலி போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொருத்தர் தனிமைப்படுத்திக்கிட்டோம். நாங்கள் எங்களை கெஸ்ட்டு வரக்கூடாது, வேலை செய்கிற 35 பேர் 45 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள வெளியே அனுப்பல. அத்தனை பேருக்கும் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. இவர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு அங்கே போயிட்டு அங்கிள் நீங்களும் வாங்கன்ட்டாரு. நாங்களும் போய் இருந்தோம். மொத்தம் நம்ம 8 பேரோ 9 பேரோ இருந்தோம். ஆனா வேலை செஞ்சவங்க 45 பேர், யாரையும் வெளியே அனுப்பல. அந்த கொரோனா வந்த நாள்ல இருந்து வெளியவே யாரும் போகக்கூடாது, ஃபேமிலிக்கு போகக்கூடாது, நாங்களும் போகக்கூடாது. அங்கே போய் இருந்துட்டோம். மே மாசத்துல இருந்து வெளியே போகக்கூடாது. சரி என்ன பண்றது அப்படின்னு அந்த கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நான் ஒருவனாக உட்கார்ந்து எழுதிய எந்த கதை, வேற வழி இல்லை. நம்ம
எங்கேயும் போக முடியாது. அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். இவங்க 2 பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த விஷயத்துல. வெளியில போனா வெளில வரக்கூடாது அங்கிள் அப்படிப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, வெளியே போனா உள்ள வரக்கூடாது அங்கிள் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். அந்த அந்த 4 மாதம் 5 மாதம் அங்கே தான் இருந்தோம். அங்கே இருக்கும்போது தான் ஸ்னேகாவுக்கு கூட கல்யாணம் ஆச்சு. அது ஒரு இதெல்லாம் வந்து அந்த டைமில் இந்த கதை எழுதிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரின்னு ஆரம்பித்தோம். அந்த செப்டம்பரில் தான் நான் வந்து என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அவர்கிட்ட சொல்லும்போது ஆரம்பித்து உடனே 10ஆம் தேதி என்னமோ சொல்கிறேன், 1ஆம் தேதி என்னமோ சொல்கிறேன், 10ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட படம் பண்ணுறேன். நான் வந்து அதுவும் வேறு ஜோனரில், பழைய ஜோனரில் படம் பண்ணுறேன். நான் கொஞ்சம் என்னையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். அதாவது ஹீரோ கிடைக்கிறாரு, நம்ம பாட்டு உட்காந்து எதையாவது எழுதிடக்கூடாதுல்ல, எதையாவது எடுத்துட்டு நாளைக்கு அது குப்பையாயிடக்கூடாதுல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 days டைம் கேட்டேன். அந்த 20 days கழித்து அந்த படம் ஆரம்பித்தோம். அது முதல்ல சொன்னார் 10 நாள் நான் கொடுக்குறேன் இப்போது, அதுக்கப்புறம் வேறு படங்கள் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பண்ணுறேன், அப்புறம் 10 நாள் தர்றேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த 10 நாள் ஆரம்பித்தோம். அந்த 10 நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டு, சார் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை நம்ம மொத்தத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன சார், இல்லை எனக்கு இது இன்வால்வ் ஆகிட்டேன், உள்ளே வந்துட்டேன், நான் இதுலேருந்து வெளியே போக முடியல, இந்த கேரக்டர்லேருந்து என்னால் வெளியே போக முடியல, அதனால் இதுக்குள்ளேயே நான் வந்து இருந்துடுறேன் சார், இத்தனை நாள் வேணுமே சார் அப்படின்னு. இல்லை நான் எங்கேயா இருந்து பார்த்து பண்ணிடுறேன், நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 நாள் 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சால் அங்கே போய்கிட்டே இருக்கிறோம். அதாவது இவ்வளோ பெரிய மனிதர், ஒரு டைரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் அவர். அதாவது அவரே ஒரு நடிகர், அவரே ஒரு டைரக்டர், அவரே ஒரு எழுத்தாளர், ஒரு தேசிய விருது வாங்கின ஒருத்தர், ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் சார் இது 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 இப்படி பண்ணிக்கிறலாமா சார், பண்ற பாரு திருப்பி ஒன்னொரு தானே பண்ற பாரு அப்படிம்பாரு. அதாவது இந்த டைரக்டருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பயந்துகிட்டு இருந்தேன் உண்மையில. நான் வந்து 70 படம் பண்ணிட்டேன், 71 படம் பண்ணிட்டேன்றதெல்லாம் சும்மா அந்த கதை. பட் இவங்களையெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறேன். அவரோட நான் படம் பண்ணணும், அப்போ எனக்கு எவ்வளோ பயமா இருக்கும். அப்படி நான் வந்து அந்த முதல் நாள் 2 நாள் அப்படியே அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ஸ் தான் பேசுவாங்க, நான் பேசவே மாட்டேன். ஒரு சின்ன பயம் அவர் மேலே. ஏன்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இத்தனை படம் பண்ணோன்றது கணக்கு இல்லை, என்ன பண்ணோம் அப்படின்றது தான் கணக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தா அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. அப்படியாப்பட்டனா அவரோட படம் பண்ணுறேன் ஃபுல் பிக்சர். அந்த நான் நினைக்கிறதையெல்லாம் அவர் சொல்லுவார், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எடுங்க சார், ஒன்று வேணுமோ எடுங்க சார். அந்த 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 ஒன்று தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சார் இதை இப்படி சார் இப்படி பண்ணலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே சார் இப்படி அப்படிங்கிற சார் எடுங்க சார், ஓகே சார், பாருங்க சார், இப்போ பாருங்க சார், இப்போ கரெக்டாக சார் அப்படின்னு வேற மாதிரி பண்ணி காட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு நடிகரோட நான் டிராவல் பண்ணது இருக்கே, இது ஒரு பெரிய போதும் எனக்கு இது போதும். அடுத்து நடிகர், டைரக்டர் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. ஒரு மனிதனா, ஒரு உணர்வு மிக்க மனிதனாக, சமுதாயத்தில் இவ்வளவுலாம் தப்பு நடக்குதுன்னு கோபப்படுற ஒரு மனிதனாக நான் எப்படி இருந்தனோ அப்படியே அவர். இதுதான், அதான் நடிக்கிறதெல்லாம் அப்புறம்யா, பணம்லாம் அப்புறம்யா.
பணத்தை பெருசா நினைக்கிறது இல்லை அவர். உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையான ஒரு மனிதரோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அதை நான் அவர் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம் சார். எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னுடன் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் அனைவருக்கும் நன்றி. தானு சாருக்கு நன்றி. பிரிட்டோ சார், தேங்க்ஸ் சார். அம்மா மிஸ்ஸஸ் பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி. பெரிய பயணம், ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயணம், அற்புதமான பயணம் இது. அதே தான், திடீர்னு பங்காளி கோபி ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி டைரக்டர் எங்கள் குருநாதர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. கோவிட் டைமு, வீட்டில் இருக்க சொல்லுங்கள் சாரை அப்படின்னு. இல்லைப்பா அவர் ஆஃபீஸில் இருக்கார், உன்னைய பார்க்கணுன்னு சொல்கிறார். பார்க்கலாம் வேணாம், நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன், பேசினேன். பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆஃபீஸில் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மிரண்டு போய் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். சாரை பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் பேசினோம். எனக்கு என்னென்னா, என்னுடைய குருநாதருடைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான், கேபி சாரை. சாரை பார்த்தோன்னே எனக்கு சாருக்குள்ளே அவரை பார்த்த மாதிரியே இருந்தது. என்னென்னா, பெருசாக சாதித்த பல சாதனையாளர்கள் நேரத்தை ரொம்ப மதிச்சிருக்காங்க. எங்கிட்ட எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், 10 நிமிஷம் முன்னாடி போ, 10 நிமிஷம் முன்னாடி போ, அது உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னார். அதை நான் அப்படியே சாருக்கிட்ட பார்த்தேன். என் குருநாதரை திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப, அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உழைப்பு, அந்த ஓட்டம், எங்கள் டைரக்டர் ஓடுறது, ஓடி வர்றது எல்லாத்தையுமே நான் அப்படியே சாருக்கிட்ட பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சது. எப்போவுமே நான் ஷூட்டிங் எனக்கு 7 மணி சொல்லுவார். நான் 7 மணிக்கு போனால் வேற ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார். அதை நான் தம்பிட்ட பார்ப்பேன், பொன்ராம்கிட்ட. அந்த உழைப்பு காலையில் நமக்கு முன்னாடி எப்போ வந்தார், எப்போ ஆரம்பித்தார் ஷூட்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தால் நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு கீழே நான் சோபா செட்டில் உட்காந்து கீழே படார்னு கீழே படுத்துட்டு இப்படி ஒரு ஆங்கிள் வைங்க அப்படின்னாரு. மகேஷ் இப்படியே பார்த்துட்டே இருந்தார். சார் 12 மணி சார், போகலாம், நாளைக்கு எடுப்போம் அப்படின்றேன். இல்லை, இது முடிச்சுடுவோம், முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் எப்போ டேட் தரீங்களோ அப்போ ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இது இப்பவும் சொல்கிறேன் சார், இது என் குருநாதர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டார் இந்த ரூபத்தில் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இந்த பயணம் தொடரும். அதே பாசத்தோடும் இதே அன்போடும் இப்படியே பயணிப்போம் சார். இறைவனுக்கு நன்றி. டயானா அப்படியே போய் உட்காந்துக்கோங்க. இல்லாட்டி சுத்தமா தெரியாதுடா. அந்த நீங்க தான் கெஸ்ட், நில்லுங்க.